வணக்கம். சற்று முன் 2025 செப்டம்பர் மாத சம்பளம் வழங்கக்கூடிய தேதி திடீர் மாற்றம் சார்ந்து அரசு தரப்பில் புதிய உத்தரவு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த சம்பளம் வழங்கக்கூடிய தேதி எந்த மாநிலத்தில் மாற்றப்பட்டுள்ளது, செப்டம்பர் மாதத்திற்கான சம்பளம் வழங்கக்கூடிய தேதி எப்போது அறிவிக்கப்பட்டுள்ளது, எதன் காரணமாக இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் அகவிலைப்படி டிஏ, அகவிலைப்படி நிலுவைத் தொகை டிஏ அரியர், புதிய ஊதிய குழுக்கள் பற்றிய தகவல்களும், அரசு ஊழியர்களுக்கு என்று சம்பள உயர்வு சார்ந்த கணக்கீடு குறித்து அறிவிப்புகளும் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அரசின் சார்பில் அவர்களுக்கான மாத சம்பளம் ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி தேதிகளில் வழங்கப்படுவது வழக்கம். அவ்வாறு வழங்கக்கூடிய சம்பளம் என்பது குறிப்பிட்ட நாளில் வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு சில காரணத்தினால் அவ்வாறு சம்பளம் வழங்கக்கூடிய நாள் விடுமுறை நாளாக வந்தால் அதற்கு முந்தைய நாட்களில் சம்பளம் வழங்கப்பட்டுவிடும். அந்த வகையில் தற்போது இந்த மாதத்திற்கான சம்பளம் வழங்கக்கூடிய தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் எந்த மாநிலத்தில் செய்யப்பட்டுள்ளது, எந்த மாநிலத்தை சார்ந்த அரசு ஊழியர்களுக்கு பொருந்தும் என்பது குறித்த விவரங்களை பார்ப்போம். ஒடிசாவில் வர இருக்கும் பண்டிகைகளை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு முன்கூட்டியே மாத சம்பளத்தை வழங்குமாறு ஒடிசா முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அரசு ஊழியர்களுக்கு வழக்கமாக மாத இறுதியில் சம்பளம் வழங்கப்படும். இந்த நிலையில் துர்கா பூஜை விடுமுறைக்காக செப்டம்பர் 27ஆம் தேதி முதல் அரசு அலுவலகங்கள் மூடப்பட உள்ளது. எனவே மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலும் பண்டிகைக்காக தேவையானவற்றினை வாங்குவதற்கு உதவக்கூடிய வகையிலும் அரசு ஊழியர்களுக்கு முன்கூட்டியே, அதாவது செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி மாத ஊதியத்தை வழங்குவதற்கு அரசு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் ஜிஎஸ்டி 2.0 சீர்திருத்தங்கள் அமல்படுத்தப்பட்ட நிலையில் நாடு தழுவிய சேமிப்பு விழாவில் பங்கேற்க ஊழியர்களை ஊக்குவிப்பதற்காகவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் சரண் மாஜி தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.